ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சுகந்தனை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு. அவனும் ஸ்கூல் கிளம்பிட்டான். அண்டு என் பையனும் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டான். என் பையன் காலையில் எந்திரிச்சதுலேருந்து எங்கள் அப்பாட்ட இன்றைக்கி அடம் பண்ணிகிட்டே இருந்தான், ஆட்டோக்கு போகலாம், ரவுண்ட் போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ தான் ஆட்டோவில் ரவுண்ட் போயிட்டு அப்புறம் தான் ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. அண்டு நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன டிஃபன் அப்படின்னா பணியாரம் தான். பணியாரம் செஞ்சு பொட்டுக்கடலை சட்னி செஞ்சுருந்தோம். அப்புறம் எங்கள் அம்மா சுட்டு தந்தாங்களா, என் பையனுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். எனக்கு எந்திரிச்சதும் பால் கொடுக்கல, ஏன்னா என் பையன் எந்திரிச்சது லேட்டாக. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் பால் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மா வெண்ணெய் உருக்கிட்டு இருந்தாங்க, நெய். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். பாத்திரம்லாம் இருந்தது, அதெல்லாம் கழுவிட்டு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தலைவலி அன்றைக்கி, ஸோ கொஞ்சம் டீ வச்சுத்தா அப்படின்னாங்க. டீ வச்சு கொடுத்துட்டு என் பையனுக்கும் காலையில் பால் கொடுக்கல, அதனால் ஒரு 11 o'clock பக்கம் பால் ஆற்றி கொடுத்தேன் அவனுக்கும். அப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டார், அவருக்கும் சேர்த்து டீ வச்சு கொடுத்துட்டு அப்புறம் நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்றே எங்கள் அப்பாட்ட நான் கீரை கேட்டிருந்தேன், வாங்கிட்டு வர சொல்லி. எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தார். மிளகு தக்காளி கீரை தான். அந்த கீரையில் இருந்த காயெல்லாம் பறிச்சாச்சு. கீரையை பொரியல் பண்ணிவிட்டு அந்த காயில் வந்து குழம்பு வச்சுருந்தேன். கீரையில் எப்பயுமே பொரியல் பண்ணும்போது நான் லைட்டாக சர்க்கரை கொஞ்சோண்டு சேர்ப்பேன், ஏன்னா அந்த க்ரீன் கலர் வந்து மாறாமல் இருக்குமா கீரையில், அதனால் வந்து சேர்ப்பேன். கீரை பொரியல் பண்ணி சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நேற்று செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சா, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நேற்றே நாளைக்கு தாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா நேற்று நைட் டிஃபன் தானே சாப்பிட்டோம். அதனால் நான் அந்த கொஞ்சம் சாப்பாடே தாளிச்சாச்சு. அப்புறம் குழம்பு வைக்க தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மிளகு தக்காளி காயே இவ்வளோ வந்துச்சு பாருங்கள். அந்த 2 கத்து கீரையில் இதையே ஒரு குழம்புக்கு செஞ்சிடலாம். அதை வந்து எண்ணெயில் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, வெந்தயம், பூண்டு, வெங்காயம் எல்லாம் கருவேப்பிலெல்லாம் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா தொக்க ஆனோன்னா அதுக்கப்புறம் அந்த காயை போட்டு நல்லா கிளறி விட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 6 ஸ்பூன் அந்த விதத்தில் போட்டு தேங்காய் அரைச்சிருக்கேன். தேங்காயில் வந்து பூண்டு, மிளகு, சீரகம் இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதோடு சேர்த்து, அப்புறம் புளி கொஞ்சம் கரைச்சி அதோடு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதிக்க, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதெல்லாம் பார்த்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க, குழம்பு ரெடி ஆயிரும். அப்புறம் நான் சைட்லேயே வந்து சாப்பாடும் வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டோம். குழம்பு சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்டு இன்றைக்கி டுடே இப்படி தான் போச்சு. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.